ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய வால்யூம் அப் டவுன் கீ இதில் வந்து ஷார்ட்கட் செட் பண்ணிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய செட்டிங்ஸோ அல்லது உங்களுடைய ஆப்ஸையோ இந்த ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்ஸ் எப்படி வால்யூம் அப் டவுன் கீழே வந்து செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஆப் தேவை. இந்த ஆப்போட நேம் கீ மேப்பர். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணி சில ஸ்டார்ட் அப் செட்டப் கேட்குது. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு அக்சசபிலிட்டி சர்வீஸ் மாதிரி ஒர்க் ஆகும். அந்த டிஸ்டர்ப்லாம் வந்து ஆகாது. அது எப்படின்னா நம்ம வச்சிருக்கோம்ல ஜிசிஓ ப்ளஸ் டாக் பேக் அந்த மாதிரி ஒரு அக்சசபிலிட்டி சர்வீஸாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அது வந்து அக்சசபிலிட்டி எனேபிள் பண்ணணும். எனேபிள் ஒரு ஆப்ஷன் இருக்கு. கீ மேப்பர் அப்படின்றது பாருங்க. இதுக்குள்ள போய்க்கோங்க. சர்வீஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கோங்க. அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஆன் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. This app is open source. You can start contributing by heading over to the SDS100/keymap. This app is open source. You can start. இந்த ஆப் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டப் லிங்க்கு அந்த மாதிரி வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் அப் செட்டப்லாம் முன்னாடி இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து சில பர்மிஷன்லாம் கேட்குது. என்னோடய ஃபோனில் வந்து சில பர்மிஷன்லாம் வந்து செட் ஆகலை. ஓகேங்களா? அது ஒன்றும் நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து இருந்தாலும் வந்து இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகும். உங்களுடைய ஃபோனில் வந்து செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ன்னு பாருங்கள். அதை கொடுத்து வந்து நீங்கள் வந்து அளவு பர்மிஷனை கொடுத்துக்கோங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆப் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். இங்கே வந்து ரெண்டு வந்து பட்டன் சொல்லுது. இது வந்து சரியாக வந்து நீங்கள் கொடுக்கல. ஸ்க்ரீன் ரீடர் வந்து வாசிக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? அது நோ ப்ராப்ளம். நான் ஒரு டிப் சொல்கிறேன். ஹோம் பட்டன் இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து ஒரு 1 இன்ச் இல்லைன்னா அப்படியே மேலே வந்து ஸ்வைப் மேலே வந்து பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிங்கர் மூவ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து அப்போ வந்து ஒரு பட்டன் சொல்லும். அதை டபுள் டேப் பண்ணுங்கள். இமெயில் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ரெக்கார்ட் ட்ரிகர் இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வால்யூம் அப் இல்லை டவுன் எந்த கீயை வந்து நீங்கள் ஷார்ட்கட் செட் பண்ணுறீங்களோ அந்த கீயை 1 டைம் ப்ரெஸ் பண்ணணும். டைம் ஓடுது பாருங்க. அதில் ப்ரெஸ் பண்ணிடுறேன். நான் வால்யூம் அப் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிங்கன்னா இதில் வந்து நம்ம செட் பண்ணணும். அது பட்டன் சொல்லுவோம். நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. வால் அப் டிவைஸ் இருப்பாரு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் பட்டன் சொல்லுது இல்லை, இது கிடையாது. ரெண்டாவது பட்டன் வந்து சொல்லுவோம். அதாவது மொத்தம் 3 பட்டன் நடுவில் ரெண்டாவது பட்டன் வந்து கிளிக் பண்ண மோர் ஆப்ஷன். இதில் வந்து ஷார்ட் ப்ரெஸ், லாங் ப்ரெஸ், அப்புறம் வந்து டபுள் ப்ரெஸ். உங்களுக்கு ஷார்ட் ப்ரெஸ் தெரியும். ஷார்ட் ப்ரெஸ் வந்து ஏற்கனவே செட் ஆகிருக்கு. வால்யூம் அப் கீ வந்து வால்யூம் ஏற்றுறதுக்கு நீங்கள் வந்து இந்த 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் அப்புறம் வந்து டபுள் ப்ரெஸ். நான் உதாரணத்துக்கு வந்து டபுள் ப்ரெஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். இது வந்து ட்ரிகர் செலக்ட்னு சொல்லுது இல்லை, அதுக்கு பக்கத்தில் ஆக்ஷன்ஸ்ன்றது பாருங்க. ஆக்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா சாரி நோட்டிஃபிகேஷன் வருது நிறையா. ஆக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஆட் ஆக்ஷன் இருக்கும். ஆட் ஆக்ஷன் டபுள் டேப் பண்ணுங்க. இதில் வந்து இங்கே வந்து ஆப்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண சொல்லுது. இதில் வந்து ஆப்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய செட்டிங்ஸ்லாம் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒன்று காட்டுறேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஸ் கொடுக்குறதா ஆப்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஆப் ஷார்ட்கட் அப்படின்றது பாருங்க. இதுக்குள்ளே போயிடுங்க. இதில் வந்து கான்டாக்ட் உங்களுக்கு பிடிச்ச கான்டாக்ட் ஈஸியாக அக்சஸ் பண்ணணும்னா அதை செட் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் வாட்ஸ்அப்புக்குள்ளே இருக்க சேட் அதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஷார்ட்கட் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீன்னு இருக்கு பாருங்க. தேவையானது கீ கோடுன்னு இருக்கு பாருங்க. இது ஒன்றும் இல்லை. அது வந்து இந்த நிறைய பேர் இந்த ஹோம் கீ பேக் கீலாம் ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க.
நம்ம இதில் வந்து ஹோம் கீயை வந்து நம்ம இதை வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் என்னன்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் வந்து எது வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் எதுக்கு சொன்னால் நீங்கள் அடிக்கடி தேவைப்படுற டெக்ஸ்ட்லாம் இதில் வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான போது நீங்கள் வந்து இந்த வால்யூம் அப்படி ஷார்ட்கட்டை வச்சு அக்சஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. யூஆர்எல் இதே மாதிரி தான். தேவையான லிங்க் வந்து இதில் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தேவையான போது இந்த ஷார்ட்கட்டை வச்சு அக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அதர்ஸ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்க ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. Unsupported actions இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எனக்கு வந்து இது unsupported action காமிக்குது, உங்களுக்கு அப்படி காமிக்காது. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ஓல்டு மொபைல்ன்றதுனால இந்த வைஃபை ப்ளூடூத் சார்ந்த ஆக்ஷன்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஷார்ட்கட்டை செட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் காமிச்சிட்டேன். நான் உதாரணத்துக்கு ஒரு ஆப்பை வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு யூடியூப்பை வந்து வால்யூம் அப் கீ வந்து ஷார்ட்கட்டை செட் பண்ணிக்கிறேன். யூடியூப்பை வந்து டபுள் டாப் கொடுங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. வந்து ஓப்பன் யூடியூப் அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஆட் ஆக்ஷனுக்கு இந்த வந்து ஓப்பன் யூடியூப் வந்துச்சு. இதில் மோர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. மோர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டோஸ்ட் மெசேஜ்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏதாச்சும் நம்ம ஓப்பன் பண்ணும்போது இதில் எரர் வந்துச்சுன்னா வந்து இங்கே வந்து டோஸ்ட் மெசேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து தெரியறதுக்காக வந்து டோஸ்ட் மெசேஜ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது தேவையில்ல. சேவ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சேவ் கொடுத்துக்கோம். சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. ஓப்பன் யூடியூப் வந்து இந்த ஷார்ட்கட் செட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து வால்யூம் அப் வந்து டபுள் டாப் பண்ணுறேன். யூடியூப் ஓப்பன் ஆச்சு பாருங்க. வந்து ஷார்ட்ஸ் எதுவும் பார்த்துட்டீங்கன்னா அதுதான் ஓப்பன் ஆயிடுச்சு யூடியூப். அவ்வளோதாங்க. இதேமாரி வந்து வால்யூம் அப் டவுன் கீ யூஸ் பண்ணி நிறையா வந்து ஷார்ட்கட் செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும்.